ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் குழம்பு மிளகாத்தூளோட மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி 1.5 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இந்த 1.5 கிலோ மல்லிக்கு 3/4 கேஜி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 75 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இது 25 கிராம்ஸ்ன்றனால ஒரு பாக்கெட்டு, நான் 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதே போல் 75 கிராம்ஸ் வந்துட்டு சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 150 கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் பேக்குன்றனால எனக்கு 200 இருக்குது. அதனால் நான் இதில் ஒரு 50 கிராம்ஸை கையில் எடுத்துட்டு மீதியை நான் போட்டுருவேன். ஃபுல்லாக போடக்கூடாது. நிறைய போட்டால் அந்த குழம்போட அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் பாதி எடுத்துருவேன். அப்புறம் மஞ்சள், ஒரு 100 மஞ்சள் பாக்கெட் ஒன்றும், அது இல்லாமல் 2 தனியாக ஒரு கட்டி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போடக்கூடாது மஞ்சள். சில பேர் இதில் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து அது மாதிரிலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இதுவே ரொம்ப நல்லா வரும் எனக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம். அதனால் நான் இந்த அளவு இது மட்டும்தான் போடுவேன் இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் இதே அளவு தான் போடுவேன். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மெஷினில் அரைச்சிடலாம். அரைச்சி பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், மெஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை மெஷின்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே மூடி வச்சிடக்கூடாது. நல்லா ஆற வச்சு இதை ஒரு டைட் கண்டெய்னரில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதியாக மூடி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இது எனக்கு 4 to 5 months கூட வரும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்டு நம்மளே கையால் வீட்டில் பொருள் செஞ்சு அரைக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.